ஹாய்! இப்போ நான் பேச போறது வந்து வேற யார பத்தியும் இல்ல. நம்ம நம்பர் 1 யூடியூபரா இருக்கிற இப்போ கோபி சுதாகர பத்தி தான். கோபி கோபி வந்து 19 நவம்பர் 1995ல பொறக்குறாரு. சுதாகர் வந்து அக்டோபர் 1 1995ல பொறக்குறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க வந்து 2 பேரும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒருத்தர் வந்து படித்தாரு. இவங்க வந்து இன்னொரு சுதாகர் வந்து சிஏவோ இல்லை பிஎஸ்சியோ எடுத்து படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இவங்க இப்போ படித்து முடித்ததுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நம்ம லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோன்னு இப்போ யோசிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சுதாகர் தான் வந்து லைஃப்பில் மச்சான் வாடா பார்த்துக்கலாம் என்ன ஆனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஜாப் வந்து அட்டன் பண்ணுறாங்க. போயிட்டு ஒரு சில கம்பெனி ஐடியில் தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இதில் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே வேலை செய்யலை. அதுக்கப்புறம் அவர் சுதாகர் சொல்கிறான், டேய் மச்சான், நம்ம வேணால் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ எதாவது போடுவோம்டா. அதெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைடா மச்சான். நாம் விட்டுறலாம், வேணால் ஜாப் வேணால் ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கோபி சுதாகர் வந்து 2018ல் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு ஒரு காமெடி வீடியோ நினைக்கிறேன். காமெடி வீடியோ அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் இந்த பாரில் தண்ணி அடிக்கிற மாதிரி வீடியோ, அதுக்கப்புறம் இந்த சீமானை ட்ரோல் பண்ணி போடுறது வீடியோ, அதுக்கப்புறம் இந்த கமல் இந்த இந்தியன் பற்றி ட்ரோல் பண்ணி போடுற வீடியோ, அதுக்கப்புறம் போட்டு எந்த கலக்க போகிறது யார்? அவங்க வந்து இந்த பையன் வந்து காமெடியே வரமாட்டேங்குது, சரியாக ஆக்டிங்கே தெரிலன்னு சொன்னேன். கலக்க போகிறது யார்? விஜய் டிவி வந்து துரத்தி விட்டாங்களோ அவங்க முன்னாடி வந்து நம்ம பெரிய ஆளாகி காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் பிளாக் ஷீப்பு கையால் அவார்டு வாங்குறாங்க. யார்? நம்ம இந்த பாலான்னு நினைக்கிறேன். அவர் தான். ஐயோ, இவன்லாம் யாரையும் ஆக்டரு, இவன்லாம் ஒரு காமெடி ஆக்டர்னு சொல்லிட்டு உள்ளே வந்து விட்ருக்க போஸ்டரில் சொல்லி துரத்தி விட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தளபதி வந்து அந்தளவுக்கு ட்ரோல் பண்ண மாட்டாங்க. நம்ம தளபதி வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அது மெர்சல் படத்தில் ஒரு சீனு. சரிங்களா? அது போய் ஒரு கிரிக்கெட் விளாடாமல் ஒரு சீனு தளபதி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்த இந்த கோபி சுதாகரும் அதை போய் பார்க்கலான்னு பார்க்குறப்ப எனக்கு பார்க்க முடியல. அப்போ வந்து கோபி சுதாகர் சொல்கிறாங்க, இப்போ போய் நாங்கள் வந்து போய் தளபதியை பார்த்தா சரி வராது. நாங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு பெரிய ஆளாகி தளபதிக்கு தெரிகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வரணும். தளபதியே கூப்பிட்டு கேட்கணும், கோபி சுதாகர்னா யாருன்னு. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்க்குறப்ப எனக்கு கோபி சுதாகர் பெஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன்னு, மாஸ்ன்னு. நன்றி, வணக்கம்.